இன்று மாலை 6 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. தொடர்ந்து வெளிநாட்டு தூதுவர்களையும் அழைத்து இந்தியாவுடைய தற்போதைய சூழல் ஒருவேளை எதிர்த்தாக்குதல் ஏற்பட்டால் மற்ற நாடுகளினுடைய ஆதரவை பெறக்கூடிய அந்த மீட்டிங் உள்ளிட்டவையெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது அடுத்த பெரிய தாக்குதலுக்கான அல்லது போருக்கான ஆயத்தமான கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய திரு சலீம் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இதை ஒரு ஃபுல் டைம் வார் அப்படின்னு வர்ணிக்க முடியாத, அதை நோக்கி போகாதுன்ற பார்வையை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பெல்லாம் அந்த ஃபுல் டைம் வார் ஏற்பட்டிருக்கு, அதனுடைய ஒவ்வொரு முறையினுடைய வெற்றி தோல்விகள் எப்படி இருந்திருக்கு? ஏற்கனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் சில போர்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இராணுவ தளபதி நாளைக்கு ஸ்ரீநகர் விரைகிறார். அங்கே ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அங்கே மிலிட்ரி அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது வரைக்கும் அந்த தீவிரவாதிகளை பிடிக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பாகிஸ்தானோட அமைந்திருக்கக்கூடிய எல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோல், சீனாவோட அமைந்திருக்கிறது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற எல்லையில் நம்மளுடைய தயார் நிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிவார் என்று சொல்லப்படுகிறது. இது லேட்டஸ்ட். இன்னொரு பக்கம் அப்படியே பாகிஸ்தான் பக்கம் போனால் அவங்க நாடு என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே நம்ம காலையில் செய்தியில் பிரேக்கிங் நியூஸில் பார்த்ததை போல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ், அதாவது ஏவுகணை சோதனையை நடத்த உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போர் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு பின்தங்கிய நாடாகத்தான் இருக்கிறது. பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்குன்னா அதுவும் கிடையாது. பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நாடாக இருக்கிறது. மக்களை பொறுத்தவரை அங்கே பெரிய தொழில் வளர்ச்சியோ அல்லது வேறு ஏதாவது நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு சர்வீஸ் செக்டாருடைய வளர்ச்சியோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்று பாகிஸ்தானில் எதுவும் பெயரிட்டு சொல்ல முடியாது. உள்நாட்டில் குழப்பங்கள் நிறைய இருக்கிறது. இராணுவத்திற்கும் அரசுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இராணுவமே பலமுறை ஆட்சியை கலைச்சிட்டு இராணுவ ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான். போர் என்று வந்தால் பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று சர்வதேச போர் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் உதவியாக வருவாங்க என்று எடுத்துக்கொண்டால், குறிப்பாக சீனாவை தவிர மற்ற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு நல்ல நண்பர்களாகவே இருக்கிறார்கள். அமெரிக்காவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரஷ்யாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவுடைய மிகச்சிறந்த நட்பு நாடுகளில் இவங்கெல்லாம் வராங்க. சீனாவுக்கும் நமக்கும் எப்போவுமே ஒரு உரசல் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்திய எல்லையில் தாண்டி வந்து அவங்க சில லேண்டை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வராங்க. அது மட்டும் இல்லை, வர்த்தக போர் இப்போ ஏற்கனவே ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் பாகிஸ்தானுக்கு யார் ஆதரவாக வருவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட இடத்தில் நாம் இருக்கிறோம். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுடைய பின்புலம் எங்கே போய் இந்த ரூட்டு போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் தொய்பா அவர்களோடு தொடர்பு இருப்பதாக இதுவரை சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக இந்தியா தற்பொழுது பதிலடி நடவடிக்கை கொடுத்து வருகிறது. நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பாவி மக்கள் 26 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈவு இரக்கமின்றி காட்டுமிராண்டித்தனமான தீவிரவாதிகளால் இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியா ரியாக்ட் செய்கிறது. நிச்சயமாக உலக நாடுகளின் ஆதரவு இந்தியாவிற்கு 100% இருப்பதாகவே சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்தியாவும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டிலிருந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளை அழைத்து அவங்களுக்கும் இப்போ நாம் என்ன நடவடிக்கை எடுத்து வரோம், லேட்டஸ்ட் என்ன அப்படிங்கிறத நாம் ஒரு ப்ரீஃபிங் மாதிரி நம்ம அரசு செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சரும் வெளி விவகாரத்துறை அமைச்சரும் ஜனாதிபதி, அதாவது இந்திய குடியரசுத் தலைவரை சந்தித்தும் அவர்கள் மீட்டிங் இருக்காங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்திய பிறகு என்ன அறிவிப்பு வரும் அப்படின்னா, அனைத்து கட்சிகளும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்று சேர்ந்து அரசுக்கு துணை நிற்கிறோம். அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவு அரசுக்கு இருக்கு என்று அறிவித்து விடுவார்கள். இது அறிவித்த பிறகு நம் இந்தியா எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே எடுத்த நடவடிக்கையே பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. ஏன் அப்படின்னா, இந்த சிந்து நதியும் அதனுடைய கிளை நதிகளும் இந்த இண்டஸ் நதியை பொறுத்த வரைக்கும் 70% தண்ணி நாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம், 30% நாம் வச்சுக்கிறோம். அதை நம்பித்தான் பாகிஸ்தானில் விவசாயிகள்லாம் இருக்காங்க. அதை நம்பித்தான் பாகிஸ்தானில் மக்கள் இருக்காங்க. குடிப்பதற்கு நீர், அங்கே ஏற்கனவே தண்ணீர் பஞ்சம் இருப்பது ஒரு பக்கம். இந்த நிலையில் நாம் தண்ணீர் கட் செய்யும் பொழுது அவர்கள் கொதித்தெழுந்து ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் உலக நாடுகளுடைய சப்போர்ட், ஆதரவு இந்தியாவுக்குத்தான் இருக்கிறது. பல நாட்டு தலைவர்களும், அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவிலிருந்து ஒவ்வொரு மிக முக்கிய நாட்டு தலைவர்களும் இந்தியாவிற்குத்தான் ஃபோன் செய்து
பிரதமரிடம் பேசி நாங்கள் உங்களோடு துணை நிற்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர யாரும் பாகிஸ்தானுக்கு ஃபோன் போட்டு நாங்கள் உங்களோட நிற்கிறோம் என்று சொல்லவே இல்லை. எனவே இந்தியா எடுக்கும் நடவடிக்கை நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதற்கு தகுந்தாற்போல் நாம் நடவடிக்கை எடுக்கிறோம். பாகிஸ்தான் இவ்வளவு நடந்தோம், இன்னும் ஒரு முறை கூட பாகிஸ்தான் அரசு முன்வந்து ஒருவேளை இந்தியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுடைய ஆணிவேர் பாகிஸ்தானில் அந்த தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருந்தால் நாங்களே அவங்கள பிடிச்சி இந்தியா கிட்ட ஒப்படைப்போம், இல்லை நாங்களே அவங்கள சுட்டுக்கொள்ளுவோம் என்ற எந்த அறிவிப்பையும் பாகிஸ்தான் அரசு வெளியிடவில்லை. இதையே சர்வதேச நாடுகள் கோபத்தில் இருக்கின்றன. ஒரு நாட்டில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு நாடு இன்னொரு நாடு சந்தேகப்படுது, அந்த நாடு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இங்கே ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது, இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு வருகிறது என்று பாகிஸ்தான் மேலே தான் மற்ற நாடுகள் கோபமாக இருக்கிறார்கள். எனவே மற்ற நாடுகள்லாம் இந்தியாவிற்கு முழு சாதகமாக இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானோடு நடந்த போரில் நம்மளுடைய கை ஓங்கி இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலை ரொம்ப வீக்காக இருக்கிறது. சும்மா ஒரு போர் மாதிரி பாகிஸ்தான் காட்டுவாங்களே தவிர உண்மையில் இந்தியாவோடு அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாது என்று சர்வதேச போர் வல்லுநர்கள் சொல்லி வருகிறார்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.